ஹலோ ஆல் வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்கிற ஃபில்டர் அப்படின்ற ஃபீச்சரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஃபில்டர்னா என்னென்னு பார்த்துருப்போம். பட் இதில் இன்டெப்த்தாக ஃபில்டரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நேம், லொக்கேஷன், அவங்க டிகிரி, இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி என்னென்ன என்னால் பண்ண முடியும்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும் என்னால் எடுத்து பார்க்க முடியும். இல்லை ஒரு லொக்கேஷனில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலும் பார்க்க முடியும். இல்லை இப்போ நீங்கள் டிகிரி வச்சு பார்க்கணுன்னா இந்த ஒரு டிகிரி எந்தெந்த ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இதுதான் என்னுடைய டேட்டா இருக்குது. ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இங்கே நீங்கள் ஹோம் டேப்பில் போயிட்டு சார்ட் அண்ட் ஃபில்டர்ன்ற ஆப்ஷனில் ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை ஆயிடும். ஃபில்டர் அப்ளை ஆனது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஹெட்டிங் பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க டீட்டெயில்ஸ் தெரியும். இது இல்லை நான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எனக்கு இந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Ctrl+Shift+L இந்த 3 கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா இது நேம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேம் வந்து நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா இந்த லிஸ்ட்டில் போயிட்டு எந்த நேம் உங்களுக்கு வேணுமோ அந்த நேம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த நேம் மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியாது, ஸ்டார்டிங் 2 லெட்டர் மட்டும் தெரியும், அதை வச்சு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இப்போ எம் டைப் பண்ணிங்கன்னா எம்மில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அடுத்து ஏ, அடுத்து ஹெச். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த நேம் மகாலட்சுமின்ற நேம் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் அவுட் ஆகிருக்கு. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபில்டர் ஆகிடும். இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ணியாச்சு. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி மற்ற எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்த டீட்டெயில் உங்களுக்கு திரும்ப வந்துடும். இப்போ அடுத்தது இதில் இருக்க அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது மல்டிபிள் பீப்புள் செலக்ட் பண்ணனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எந்தெந்த நேம் வேணுமோ அந்தந்த நேம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ். இதில் ஈக்குவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஈக்குவல்ஸ்னு என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் உங்களுக்கு வேணும்னா அந்த நேமை இங்கே டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். இதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா அந்த நேமில் இருக்க பர்சன் மட்டும் ஃபில்டர் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டஸ் நாட் ஈக்குவல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த நேம் விட்டுட்டு மீதி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். அதுக்கடுத்தது பிகின்ஸ் வித். ஸோ பிகின்ஸ் வித்னா ஒரு ஸ்டார்டிங் லெட்டர். இப்போ எம்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எம்மில் இருக்கிற எல்லா நேமுமே வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து எண்ட்ஸ் வித். ஸோ இப்போ எண்ட்ஸ் வித்தில் வந்து பி அப்படின்ற ஒரு லெட்டரை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா எந்தெந்த நேம் வந்து பியில் எண்ட் ஆகுதோ அந்த நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் அவுட் ஆகும். ஸோ இப்போ ஃபில்டர் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா கண்டெய்ன்ஸ். ஸோ கண்டெய்ன்ஸ்னால் என்னென்னா இதில் வந்து ஏதோ ஒரு லெட்டர், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஹெச் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற லிஸ்ட்டில் எந்தெந்த நேமில் வந்து ஏஹெச் அப்படின்ற சீக்வன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வேறு ஒரு சீக்வன்ஸ் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். எல்ஏ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ எல்ஏ இதில் பார்த்தீங்கன்னா எல்ஏ இருக்குது. ஸோ எந்தெந்த நேமில் வந்து எல்ஏ இருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில்டர் அப் ஆகிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அகெயின் டஸ் நாட் கண்டெயின் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கேரக்டர்ஸ் நீங்கள் அடிக்கிறீங்களோ அது இல்லாமல் ஏதாவது நேம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ கஸ்டம் ஃபில்டர் அகெயின் உங்களுக்கு மல்டிபிள் ஃபில்டர் வேணும், 2 இல்லை 3 ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணணும்னா இந்த கஸ்டம் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுவே வந்து டெக்ஸ்ட்டாக இல்லாமல் நம்பர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பாஸ் அவுட்னு இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஃபில்டர் நீங்கள் போனீங்கன்னா ஈக்குவல்ஸ், டஸ் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென். ஸோ இப்போ கிரேட்டர் தென் எதுக்கு யூஸ் ஆகுனா இது வந்து இயர் ஆஃப் பாஸ் அவுட் இருக்குது. எனக்கு வந்து 23 and 24 இதில் படித்தவங்களோட டீட்டெயில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் கிரேட்டர் தென் கொடுத்துட்டு 2021 அப்படின்னு கொடுத்தேன்னா 21 விட்டுரும், 22 and 23ல் இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் கொடுக்கலாம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2023 இது கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்தனா 23 and 24ல் யார் யார் பாஸ் அவுட் ஆயிருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்
லெஸ் தென் அப்படியே இருக்கு ஆப்போசிட். இப்போ ஒரு 20, 20, 20, 21 அது மட்டும் வேணும்னா எனக்கு 22க்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஆர் எனக்கு 24 வேணவே வேணாம், அதுக்கு முன்னாடி படித்தவங்களோட லிஸ்ட் மட்டும் எனக்கு வேணும்னா நீங்கள் லெஸ் தேனில் போயிட்டு 20, 24ன்னு கொடுத்தீங்கன்னா 22, 23, 21, 20 அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிட்வீன், ஸோ இப்போ பிட்வீன்னா சே எனக்கு 20, 22 அண்ட் 20, 23 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வேணும்னா 22 and 23 மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது டாப் 10. ஸோ இதில் நம்ம இருக்கிறதே 5 இயர்ஸ் தான், அதனால உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. இப்போ நிறைய டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதையே வந்து பக்கத்தில் இருக்க காலமில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்பர் ஃபில்டர்ஸில் டாப் 10 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ இந்த மார்க்ஸ் இருக்க பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இதில் டாப் 10 யார் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் அவுட் ஆகி நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து அபவ் ஆவரேஜ். ஸோ இப்போ அபவ் ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த டோட்டல் லிஸ்ட்டுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்துரும் எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஆவரேஜை விட அதிகமாக யார் யார் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். சிமிலர்லி பிலோ ஆவரேஜ்னா அதுக்கு கீழே இருக்கிற லிஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபில்டரை வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது ஃபில்டர் பை கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இதில் போயிட்டு எனக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் க்ரீன் கலர் இருக்கிறவங்க மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டர் பை கலர் கொடுத்துட்டு க்ரீனை செலக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் உங்களுக்கு காட்டும். இதுக்கு அடுத்தது இப்போ வேறு கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கலரில் இருக்கவங்க மட்டும் எனக்கு வேணும்னா அந்த கலர் மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கவங்க மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபில்டரில் இருக்கிற உங்களுடைய டீட்டெயில்ஸ். ஓகேவா? இப்போது இதே சினாரியோவில் மல்டிபிள் ஃபில்டர் நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் இருக்கவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கணும். ஓகேவா? சென்னையில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. இதுவே ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா அடுத்த க்ரைட்டீரியா நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். சென்னையில் இருக்கவங்க பிஇ படித்தவங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணால் அடுத்து அந்த காலமில் வந்துட்டு பிஇ மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு சென்னை டிகிரி பிஇ பாஸ் அவுட் 2023 அப்படி வேணும்னா ஸோ அந்த காலமில் வந்து 2023 செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிளியராக கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃபில்டரில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்றது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அட்வான்ஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா டேப்புக்கு போயிட்டு அட்வான்ஸ்ட் ஃபில்டருக்குள்ளே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் ஃபில்டர் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு கேட்கும். அந்த ரேஞ்ச் வந்து யூஸ்வலாக நீங்கள் வச்சுருக்க டேபிள் இது பை டிஃபால்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அப்படி ஆகலைனாலும் நீங்கள் வந்து நீங்களாக வந்து மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, இதில் வந்து பிளாங்க் ஸ்பேஸோ இல்லை எம்டியான ரோஸோ காலம்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. டேட்டா இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இது செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது க்ரைட்டீரியா ரேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேமில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 பேரோட டீட்டெயில் மட்டும் எனக்கு பார்க்கணும். அந்த 5 பேரோட டீட்டெயில் நான் இங்கே வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா அந்த 5 பேரோட டீட்டெயில் மட்டும் என்னால் பார்க்க முடியும். இப்போ திரும்ப இதையே வந்து வேறு ஃபில்டர் நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப அட்வான்ஸ் ஃபில்டர் போயிட்டு இப்போது எனக்கு லிஸ்ட் ரேஞ்ச் அதே தான், பட் க்ரைட்டீரியா மட்டும் நான் வேறு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ எனக்கு லொக்கேஷன் வந்து சென்னை அண்ட் ஹைதராபாத் இருக்கவங்களோட டீட்டெயில் மட்டும் எனக்கு வேணும். ஸோ இப்போ இந்த காலமில் இருக்க டீட்டெயில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா சென்னை அண்ட் ஹைதராபாத் இதில் இருக்கிறவங்களோட டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்தது இதுவே மல்டிபிள் க்ரைட்டீரியா நான் செக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு சென்னை ஹைதராபாத் லொக்கேஷன் வைஸ் அதே மாதிரி டிகிரியில் வந்து பிடெக் அண்ட் பிசிஏ இருக்கிறவங்களோட டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் இதை இந்த 2 காலமையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் மட்டும் கிடைக்கும். எனக்கு டிகிரிக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணணும்னா ஸோ இந்த காலமில் இருக்கிறது டிகிரி மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ பிடெக் பிசிஏ இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு அங்கே விசிபிளாக இருக்குது. இதுவே வந்து உங்களுக்கு கிளாஸோ இல்லை பர்சன்டேஜோ எதுக்கு வேணும்னாலும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமா இத ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து எக்ஸெல்ல இருக்கிற பிவட் டேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். பிவட் டேபிள்ன்றது இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான அதே சமயத்துல பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.